இல்லைன்னு சொன்னா எந்த வேறுபாடு இல்லாம ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது, ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் இந்தியர்கள். மரியாதையாக வாழ உரிமை. ஆனாலும் இந்த நான்கும் இருக்கிறது அந்த நாட்டில் இல்லை. எல்லா மக்களையும் நாம் சமமாக பார்ப்பதும் இல்லை, சமமாக நடத்துவதும் கிடையாது. இருந்தவர்களுக்கு ஒன்று, இல்லாதவர்களுக்கு ஒன்றுதான் சட்டம் சொல்லுகிறது. அதே போல் இன்றைக்கு ஆணவ கொலைகள் எங்கு பார்த்தாலும் ஜாதி மத வேறுபாடு அதெல்லாம் சட்டத்தில் இல்லை. சுதந்திர இந்தியா எதற்காக? நாம் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும், எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்து சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கிராமத்தில் தனித்தனியாக வாழ வேண்டும். நீ ஒரு ஜாதி, நீ ஒரு ஜாதி, நீ ஒரு ஜாதி. இது சுதந்திர இந்தியாவா? எந்த ஊர்லயும் இல்லை. நான் 10 நாள் வெளிநாடு போயிட்டு வந்தேன், அதெல்லாம் ஜாதி கிடையாது. என்ன கொடுமைகள் நான் காவல்துறையை பார்த்திருக்கிறேன். தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தில் தான் இருக்கிறது, ஆனால் சமத்துவம் கிடையாது. தானம் கொடுங்க, நீங்க உறுப்பு தானம் கொடுங்க, ரத்த தானம் கொடுங்க. ஏங்க ஏங்க கேக்குறீங்க? அப்ப கீழ் ஜாதிக்காரனோட ரத்தத்தை எடுத்து மேல் ஜாதிக்காரனுக்கு ஏத்தனா அது பொருந்தாம இருக்கணுமே. என்ன இந்தியா அது? என்ன சுதந்திரம்? நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, விடுதலை கொடுத்துட்டாங்க, உரிமை கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமே அப்படியே இருக்கு. வேறுபாடு இருக்கு, ஏழை இருக்கா, பணக்காரன் இருக்கிறா, ஒண்ணுமே கண்டுபிடிக்கவே இல்லையா? ஏன் மித்த நாடெல்லாம் போறாங்களே நம்முடைய ஆட்சியாளர்கள், அங்க எப்படி ஏழ்மை இல்லாம இருக்கு, அங்க எப்படி குட்ஸ் இல்லாம இருக்கு, அங்க எப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது? அப்ப என்ன இதுக்கு காரணம்? லஞ்சம். லஞ்சம். அதாவது ஒரு சாரார் வாழ்ந்தவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க, ஏழ்மையா இருக்கவங்க இருப்பாங்க. அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறாங்க. இன்னைக்கு ஓட்டுரிமை ஓட்டுரிமை ஓட்டுரிமைன்னு சொல்றோம். நல்ல ஆட்சியாளர் வேணும். யார் இந்த நல்ல ஆட்சியாளர்? யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நல்ல ஆட்சியாளர். யார் அதிகமா மக்கள்கிட்ட சுருக்கி வச்சிருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு ஆட்சியாளர். என்ன சுதந்திரம்? என்ன நாடு? என்றைக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு நாடு மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், மனிதனை சமமாக பார்க்க வேண்டும். மனிதனுக்கு மொழி இல்ல, மதம் இல்ல, இனம் இல்ல, எல்லாரும் இந்தியர்கள், நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு என்னைக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாம மனுஷன் பார்க்கிறானோ, இந்த அரசு பார்க்குதோ, அப்பதான் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம், விடுதலை அடைந்து விட்டோம். நாம் அடிமைகள் தான், எல்லாத்துக்கும் அடிமை. லஞ்சத்துக்கு அடிமை, ஜாதிக்கு அடிமை, மதத்துக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமை. அப்புறம் எங்க இருக்கு விடுதலை? விடுதலை எங்க இருக்கு? ஆங்கிலேயன்ட்ட வேணா வாங்கிடுவோம், அவன் நமக்கு எதிரி. ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ராஜீவ் காந்தி பாம்பு பிளாஸ்ட்ல அடிப்பட்டேன். ராஜீவ் காந்தி பாம்பு பிளாஸ்ட்ல அடிப்பட்டேன். இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை யார் காமிச்சு கொடுத்தா? ஒரு எட்டப்பன். யாரு? ஒரு துரோகி. அவர் தமிழன் தான். இன்னைக்கு இந்திரா காந்தியை சுட்டது யாரு? ஒரு பஞ்சாபி. யாரு? இந்தியன். யார் சுட்டா? அவங்கள வேற எந்த வெளிநாட்டுக்காரங்களும் சுடல. இன்னைக்கு யாரு ராஜீவ் காந்தியை கொன்னது? ஒரு தமிழன். இங்க இருந்து அசிஸ்ட் பண்ணிதான் தமிழன் தான் போய் சுட்டாங்க. அவர் பாம்பு பிளாஸ்ட் பண்ணாங்க. அப்போ யாரு எதிரி? வெளிநாட்டு யாரும் கொல்லவே இல்லைங்க, நம்மள நம்ம கொண்டுக்கிறோம். காந்தியை சுட்டு கொண்டதும் ஒரு இந்து தான். அப்போ எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, நம்ம தான் துரோகிகள், நம்மளதான் நம்ம காமிச்சு கொடுத்துப்போம். நம்ம எதிரியை வந்துட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டோம், எதிரியோட கை கோப்போம், பணத்துக்காக இந்த நாட்டை விலை பேசி விற்போம், எல்லா தலைவர்களையும் கொல்லுவோம். இந்த இந்தியா வந்துட்டு எப்ப சுதந்திரம் அடையுது? என்னைக்கு வந்து இந்திய நாடுன்னு பற்று இருக்குதோ, என்னைக்கு ஒவ்வொருத்தர் மேல பற்று இருக்குதோ, ஏழ்மையே இருக்கக்கூடாதுங்க. பணக்காரங்கள்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவணும். இன்னைக்கு இல்ல, என்னோட 12 ஏக்கர் நான் சம்பாதிச்ச நிலத்தெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன். ஒரு ஆஸ்பத்திரி கட்ட கொடுத்திருக்கிறேன், ஒரு ஓல்டேஜ் ஹோம் கொடுத்திருக்கேன், ஒரு விதவைகளுக்கு ட்ரைனிங் சென்டர் கொடுத்திருக்கிறேன், சிறு குறு தொழிலுக்காக ஒரு டிராப்பர்ஸ் 10th டிராப்பர்ஸ் பசங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி காலேஜ் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு எமர்ஜென்சி வார்டு கட்டி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு டி அடிக்ஷன் சென்டர் ஒன்று கட்ட போறேன். குடிகாரங்களுக்கு விழிப்புணர்வு மையம்.
நான் போலீஸ்ல சம்பாதிச்ச லஞ்சமே வாங்காத சம்பாதிச்சு என்னோட மெயின்டெனன்ஸ் பாக மித்த பணத்தை என் சகோதர சகோதரிகளுக்கு நான் கொடுக்கிறேன். நான் வந்து வெறுமனே தான் வந்தேன். என்னோட அம்மா வயிற்றுல இருந்து நான் ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம தான் குழந்தையா வந்தேன். ஆனா நான் ட்ரெஸ் இல்லாம தான் சாக போறேன். என்ன நெருப்புல கொண்டு போடும்போது, மண்ணில் போடும்போது எது என்னோட வரப்படுறதில்ல. அதனால தயவு செய்து ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. படிப்பை கொடுங்க, செல்வத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதோ இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அப்பதான் இந்த இந்தியா சமமான இந்தியா ஆகும். அப்பதான் நாம் விடுதலை அடைந்தோம். அப்பதான் சுதந்திரம் நாம் சுகமாக கொண்டாட முடியும். நன்றி. தேங்க்யூ. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பிரவீன் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை, அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருக்கிற முதல் திருநங்கை நான் தான் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த சுதந்திர தினத்தை ரொம்ப அழகாக கொண்டாடிட்டு இருக்கோம். பள்ளிகளிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி. அம்பேத்கர் அவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நான் ஒரு 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அண்ட் பாப்புலர் மொராலிட்டி அப்படின்னு நான் 2 விதமாக பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலர் மொராலிட்டியில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ரஜினிகாந்த் அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது பாப்புலர் மொராலிட்டி. ஆனால் அவருக்கு அரசாங்கங்களும் பல்வேறு நிறுவனங்களும் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட்ஸ், நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியில் சொல்லலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஆஸ் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோமா அப்படின்றது விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைய காலகட்டத்து வரைக்கும் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தில் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் நடைமுறையை படுத்துறோமா அப்படின்றது இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஆனால் பல்வேறு சுதந்திர தினங்களை இன்னமும் நம்ம செலிப்ரேட் தான் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் திங்க் பண்ணாம இல்லையா? வி ஷுட் திங்க் அபவுட் திஸ். ஸோ எது சுதந்திரம், எப்பொழுது அது சுதந்திரமா பாமர மக்களை போய் சென்றடையுது அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயங்களை தான் நான் இங்கே பார்க்குறேன். இன்னைக்கு எஜுகேஷன் அப்படின்றது என்னன்னா, எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா எல்லா மக்களும் கல்வியில வந்து சம பங்களிச்சு அவங்களுடைய அடிப்படை கல்வியை அதை ஏற்று செயல்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்குது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மேடையிலும் முதல்வர் அவர்கள் அழைத்து என்னை சிறப்பிச்சதுக்கும் ஒரே ஒரு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துதான் அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு சேர்ந்து அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற அந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை நம்ம ஃபாலோ பண்றோமோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா நம்மளுடைய சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து. இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஆண் பெண், யூ ஆர் ஆல் ஆல்ரெடி accepted men and women as natural, but kindly start recognize as trans men and trans women also are just as natural. That how wonderful that would be if you start embracing us. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் சமம், அனைவரும் சமம் என்று நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா திருநர் மக்களை நீங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் திருநங்கைகள் அவங்க ரோட்டு வருமா செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்றவங்க, பெக்கிங் ஒர்க் பண்றவங்க, அந்த திங்கிங்லயே நம்ம எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கோம். அந்த ஒரு தாட்லயே நம்ம பிள்ளைகளுக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் சேம் தாட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதுல நம்ம என்னைக்கு மாத்திக்க போறோம்? அதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா தான் நான் இன்னைக்கு இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான மக்கள்லாம் நாங்க இருக்கிறோம். வாய்ப்புகள் கிடைக்கும் போதுதான் மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? வாய்ப்புகளே கொடுக்காம மாற்றங்களை எதிர்பார்க்கிற சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் காலேஜ் படிக்கும்போது பஸ்ல போயிட்டு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட அங்க இருக்கிற எல்லாருமே என்ன டிஃப்ரெண்டா திரும்பி பார்க்கிற ஒரு உலகத்துல தான் நான் வாழ்ந்திருக்கேன். நான் பிறவிலையும் தப்பு பண்ணல, நான் வளர்ந்ததுலயும் தப்பு பண்ணல. ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டதுல நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? அந்த ஒரு பார்வை என்னை திருப்பி பார்க்கறது எனக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் பிறந்தது காரணமா இல்லை என் பேரண்ட்ஸ் காரணமா? இந்த சொசைட்டி தாங்க காரணம். எங்களை ஏத்துக்கவே மாட்டீங்க நிறைய இடத்துல இல்லையா? அப்படி அந்த மாதிரி ஒரு டிக்கெட் கொடுங்கன்ற கேட்ட இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சர் ஆன தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் பப்பாசி நடத்தும் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளரா நான் 12 ஆண்டுகளா இருக்கிறேன். அன்னைக்கு என்னை ஏளனமா பார்த்த, என்னோட வாய்ஸ் டிஃப்ரெண்டா ஆண் பெண் கலந்த வாய்ஸா பார்த்த
அந்த மக்கள் முன்னாடி என்னை சாதிச்சு காட்ட வச்சதும் என்னுடைய எஜுகேஷன் தான். ஸோ இந்த எஜுகேஷனை வி ஷுட் பிரிங் ஆல் லெவல் பீப்புள்ஸ், எல்லாருக்குமே நம்ம கொண்டு போகணும். நம்மளால முடிஞ்சது படிப்பு மட்டும்தான் அவங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், எஜுகேஷன் இல்லைனாவே நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்க குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆண் பெண் காட்டிலும் திருநங்கை மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருந்தும் நான் சாதிச்சு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி அனைத்து மக்களும் சாதிக்கவும் அவங்களை படிப்புல நல்வழிப்படுத்தவும் இங்க இருக்கிற அவையோர்களையும் உங்களால முடிஞ்ச இப்ப படிக்கிற திருநங்கை மக்களுக்கும் திருநங்கைகளுக்கும் நீங்க எல்லாரும் பண்ணணும். படிக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவங்களை யார் பார்த்தாலும் விடக்கூடாது. நம்ம நிறைய பேர் பேசுவோம், படிக்காதவங்களும் மேதைகள் ஆயிருக்கிறாங்கன்னு. அவங்க கூட இருந்த மக்கள் வேற, அவங்களுடைய வாய்ப்புகள் வேற. வாய்ப்புகளில் நம்முடைய வாய்ப்புகள் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நம்ம எல்லாம் மாத்தணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் மாறி எஜுகேஷன் எல்லா லெவல் மக்களுக்கும் கிரவுண்ட் லெவல்ல போய் சேர்ந்தாதான் இந்த சமூகத்தில் ஒரு புரட்சி ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்டர்ல போராடுறாங்க, நம்மளுக்காக உயிரை கொடுக்குறாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்காக நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பார்டர்ல கஷ்டப்படுற சோல்ஜர்ஸ்க்கும் இன்னைக்கு ஒரு நன்றி. இன்னைக்கு நம்ம இங்க இந்த மாதிரி சுதந்திரமா இருக்கிறோம்னா, பாதுகாப்பா இருக்கிறோம்னா அவங்க தான் காரணம். அந்த பார்டர்ல அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. ஸோ அவங்க தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட். அவங்களால டே அதுன்னு சொல்லலாம். எப்பவுமே எல்லாருக்கும் கொடுத்து பழகுங்க, சர்வீஸ் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் ஒரு 2 லட்சம் மரம் வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர் வாழ்றதுக்கு ஒரு மனிதர் வாழ்றதுக்கு 26 மரம் தேவைப்படுது. ஆனா இன்னைக்கு ஒரு மரத்துல 4 பேர் சுவாசிக்கிறோம். அந்த மனிதருக்காக நான் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பறவைகள்லாம் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லயும் என்ன சொல்ற அதை ஷாக் அடிச்சு சாகிற நிலைமைக்கு கூடு கட்ட கூட இடம் இல்லாம இருக்கு. அவங்களாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்விரான்மெண்ட் அவங்களாலதான் செழிக்குது. அதை நம்ம விட்டுட்டு மரங்களை வெட்டி அவங்களுக்கு வீடு இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் இந்த மரம் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது 2001 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஜூன் 5ஆம் தேதி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் 2 லட்சம் மரம் சென்னையில வச்சிருக்கு. அதே மாதிரி 1 கோடி மரம் சேலஞ்சு, அதையும் சீக்கிரம் முடிச்சிருவேன் நம்புறேன். இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம பறவைகளுக்கும் தான். சூப்பரான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு கூடிய உத்தமசன் பத்ரியா சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ 79வது இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். மேம் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாருமே அது ஏற்றுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் அப்படிங்கிறது கிடைக்கணும். அன்றைக்கு தான் அது உண்மையான சுதந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த இடத்துல. எங்களுக்கு இப்போ நான் ரீசெண்டாக சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ஏற்கனவே நாங்கள் 2096 மெம்பர்ஸ். ஆனால் ஒரு சட்டசபை தேர்தல் மாதிரி நடந்தது. அதாவது இருந்தவங்களே தான் மாறி மாறி இருந்தாங்க. நான் புதுசாக ஒரு அணி உருவாக்கி அதில் உள்ள வரும்போது, அதாவது புதுசாக ஒருத்தர் உள்ள வரும்போது அதை தடுக்கிறதுக்கான வழியெல்லாம் நிறைய பார்த்தாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திர நாட்டில் எல்லாருமே எங்கே வேணால் நிற்கலாம், நம்ம போட்டி போடலாம். பட் அந்த எதிர்ப்புக்கு மத்தியில் ஆனால் எங்களோட உறுப்பினர்கள் எங்களுக்கு அவங்களுடைய வாக்கு செலுத்தி பெருவாரியான வெற்றியை எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் இன்னைக்கு 79 சுதந்திர நாடு, நம்ம நாட்டில் 79வது சுதந்திர நாள் அப்படின்னா எங்கள் சின்னத்திரைக்கு இப்போ தான் ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த சிறப்புமிக்க இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேம் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சது. இந்த ஜாதிகள் அப்படிங்கிறது என்னைக்கு இல்லாமல் இருக்கும், அன்னைக்கு தான் முழுமையான ஒரு சுதந்திரமாகவும் இருக்கும். அண்ட் குறிப்பாக பாரதி அவருக்கு, ஸ்டாலின் பாரதி அவர் பேச நான் கேட்டிருக்கேன். இப்போதான் நேரில் பார்த்தேன். சும்மா தெரிவிக்கிற மாதிரி பேசினார். அவருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். அகிம்சை வளர்ந்த நாடு, ஆன்மீகம் செழித்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, உலகம் போற்றிய நாடு, ஊக்கம் உடைய நாடு, எழுச்சி மிகுந்த நாடு,
பிறந்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டின் விடுதலை நாளினை சிறப்பாக கொண்டாட இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும், இங்கே வீட்டிற்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐயா திரு உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம இவ்வளவு நாளா இந்த உதவிகள் வாங்கிட்டு இருக்கோம், இவ்வளவு நாளா லைன்ல நின்று நம்ம சண்டை போடுறோம். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம உதவிகள் தர்றது யாருன்னா ஐயா உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள். அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம யாருக்காவது 10 ரூபாய் கொடுக்க கூட ஐயோ 10 ரூபாய் போதே அப்படிங்கிறத மனசு வருத்தப்படுறோம். ஆனா பணம் அப்படிங்கிறது அடுத்த விடயம், மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தருது மிகப்பெரிய விடயம். அதுல ஐயா அவர்கள் சாதிச்சிருக்கிறாங்க. அதே போல இங்கு வருகை தந்திருக்கும் சின்ன திரு நடிகர் அவர்களின் தலைவர் ஐயா திரு பரத் அவர்கள் இப்பதான் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. உடனே இங்க வந்திருக்காங்க நம்மளுக்காக. அவங்களுக்காக ஒரு பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்குவோம். அதே போல அம்மையார் அவர்கள், அவங்களும் ராஜீவ்காந்தி அவங்களுடைய கொலை வழக்கில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காகவும் நாட்டு மக்களின் இழப்புக்காகவும் போராடினாங்க. அவங்களும் இந்த நேரத்தில் நம்ம வரவேற்போம். அதே போல உங்களுக்காக நம்ம இந்திய ஒன்றியத்திற்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதை நான் சொல்ல போறேன். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க குத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாளில் செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்துக்கு முற்றுகையிட்ட மூட நிரூட உறக்கத்தை ஓட விரட்டி அடித்தது எந்த நாளோ அந்த நாளில் பரவி திரிந்த பாரத அன்னை காரியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துளைத்து சத்திய நெஞ்சத்தில் சபதம் முடித்து குங்குமம் கொட்டி வைத்தது ஆனந்த தரிசனம் அழித்து நின்றது எந்த நாளோ அந்த நாளில். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். வாழ்க சுதந்திரம், வாழ்க பாரதம், வாழ்க நம் நாட்டு மக்கள், வாழ்க வையகம், வாழ்க வள்ளுவம், வாழ்க மத நல்லிணக்கம். காந்தியின் பெயரால் நம் நாட்டு தந்தை மகாத்மா காந்தியின் பெயரால் காந்திஜி ஞாபகார்த்த நிலையம் மற்றும் காந்திஜி ஞாபகார்த்த துவக்கப்பள்ளி மற்றும் காந்திஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் என்றெல்லாம் நடத்திய எனது மாமனார் அவர்கள் திரு குப்புசாமி அவர்களை நான் மனமாற நினைந்து, அவர் வழியில் வந்த எங்கள் குடும்பத்தில் எங்கள் பாட்டியார் எனக்கு தமிழுக்கும் திருக்குறளுக்கும் ஆன்மீகத்துக்கும் நாட்டுப்பற்றுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தார். என்னுடைய தாய் தந்தை ஆங்கில வழி கல்வி பயின்றவர்கள் என்றாலும் என்னுடைய தமிழ் ஆர்வத்தை ஊட்டி வளர்த்தார்கள். என்னுடைய மாமனார் மாமியார் அவர்கள் அருமையான ஒரு தமிழ் பள்ளி நடத்தி இந்த சமூக சேவை செய்து இந்த பகுதியில் இந்துக்கள் மட்டுமல்ல அநேக முஸ்லிம் பெருமக்கள் வாழ்கிறார்கள். நடுத்தர மக்கள், சற்று கீழ்த்தட்டு மக்கள் வசிக்கின்ற இந்த பகுதியில் ஒரு பள்ளி ஆரம்பித்து நான் பொதுநல சேவை செய்வேன், காந்தியின் பெயரால் சேவை செய்வேன், சமூக சேவை செய்வேன் என்று சொல்லி மிகச் சிறப்பாக 50 ஆண்டுகளாக இந்த பள்ளி நடந்து வந்தது. இந்த பள்ளி இன்று சரியாக நடைபெறவில்லை, அரசு மேற்பார்வையில் உள்ளது. இதனை மிக அருமையாக நமது உயர் திருவாளர் வள்ளல் குடும்பத்தை சேர்ந்த கட்டாரியா குடும்பத்தை சேர்ந்த வள்ளல் உத்தம் சந்த் சேஜி அவர்களை மிக 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 நன்றியுடனும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவர் ஒரு மாதிரி இருப்பார்கள். ஆனால் அவரது குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே இந்த கட்டாரியா அறக்கட்டளை மிகச் சிறப்பாக பணியாற்றி மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் சேவை செய்து எங்கள் பள்ளி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சேவையெல்லாம் அன்னார் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மிகச் சிறப்பாக நடத்தி பணத்தை வள்ளல் தன்மையுடன் பணமாக மதிக்காமல் இந்த பொதுநல சேவைக்கு பயன்படுத்துவது மிகவும் பாராட்டத்தக்கது. அனைவரும் கைத்தட்டி அவரை பாராட்ட வேண்டுகிறேன். குடும்பத்தை மிகவும் மனதார பாராட்டி நன்றி கூறி வணங்குகிறேன். என் நன்றி கொண்டாருக்கு உயிரில் செய் நன்றி கொன்ற மகருக்கு. மேலும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றான் என கேட்ட தாய் என்பார்கள். என் அருமை மகன் மோகன்ராஜ் இங்கு வரவில்லை. என்னுடைய மகளை நாங்கள் இழந்துவிட்டோம்.
அந்த கவலையில் அவனும் பெரிய மகன் தேவேந்திரகுமாரனும் வரவில்லை. ஆனால் எனக்கு நாட்டுப்பற்று, என்னுடைய காந்தி பள்ளி, என்னுடைய மாமனார் ஞாபகமாக நமக்காக அன்னார் இவ்வளவு செய்கிறாரே, நாம் வராவிட்டால் எப்படி என்பதற்காக வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு மனநிறைவடைகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க பாரதம். நம்ம 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வருஷம் நம்ம இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். போன வாட்டி நம்ம மேதக ஆளுநர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் மேடம், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் மேடம் வந்து போன வருஷம் கவர்னர் மாளிகையில் ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நிகழ்ச்சி இங்கே தான் ஏற்றணும்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து இந்த வாட்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா டாக்டர் அனுஷா மேடம், அனுஷா டேசி மேடம் யாருன்னா அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பெரிய ஒர்க் பண்ணி அவங்களுக்கான ஒர்க் பண்ணதுக்கு அவங்க டீம் மேடமு, அப்புறம் பரத் சாரு, சுதா மேடம், உத்தம் சந்த் கட்டாரியா, மெயினாக அந்த ப்ரோக்ராமுக்கு மெயினாக உத்தம் சந்த் கட்டாரியா ஃபேமிலி, உத்தம் சந்த் சார் தான் மெயினாக காரணம். அவர் இனிஷியேஷன் தான் இது எல்லாமே. இவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும், இவ்வளோ பேர் நலத்திட்ட உதவி கொடுக்கணுன்றது. இந்த நிகழ்ச்சியை வருஷம் சிறப்பாக செயல்படுறாங்க தம்பி பிரவீன், நம்ம ராஜு சார், பிரியா மேடம், எல்லாருக்குமே வருஷம் இதை சிறப்பாக செயல்படணுன்றது எங்களோட பெரிய நோக்கமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். வந்தது சாப்பாடே இல்லாமல் அன்னிலேருந்து நான் யோசனை பண்ணேன், சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். துணி இல்லை, காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சாப்பாடுன்னு ஒரு இது இல்லைன்னா எவ்வளோ பாதிப்புன்னு நமக்கு தான் தெரியும். அது நான் அனுபவிச்சுக்கிறேன். அதனால சொல்கிறேன் சாப்பாடு பற்றி. சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இன்று 79வது சுதந்திர தினவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து நண்பர்கள் குழுவுக்கும், அனைத்து உடன் பணியாற்றிய எங்கள் அருமை நண்பர் உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு இப்போதும் வருடம் சீரும் சிறப்புமாக முன்னின்று நடத்தும் உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு வருகை தந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் மேடம் அனுஷா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதா சந்திரசேகர் அவர்கள் மேடம் வந்திருந்து எங்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்னத்திரை நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் மிஸ்டர் பரத் வந்திருந்தார், அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேடம் லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் ஜெனி மேடம் அவர்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் நாங்கள் இந்த உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பத்தை சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் சீரும் சிறப்புமாக இண்டிபெண்டன்ஸ் டேவாகட்டும், ரிபப்ளிக் டேவாகட்டும், இந்த பெரம்பூர் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் எங்கள் நண்பர்கள் குழு, உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்திய நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் எனது 79வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா ஆகட்டும், சுதந்திர தின விழா ஆகட்டும், இந்த பெரம்பூர் வீனஸ் பகுதியில் சீரும் சிறப்புமாக அருமையாக அஞ்ச்பாய் ஹேம்ராஜ் கட்டாரியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக திரு உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பம் இணைந்து பிரம்மாண்டமாக விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றனர். சென்ற ஆண்டு போல இந்த ஆண்டும் பொதுமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளாகட்டும், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களாகட்டும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், விலையில்லா அரிசி போன்ற பல நலத்திட்ட உதவிகளை பல வருடங்களாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் திரு உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் குடிமகன் என்பதில், இந்திய நாட்டின் குடிமகன் என்பதில் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும். அத்தகைய வகையில் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள் நம் பகுதியில் இருப்பதற்கு நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை அவரிடம் சென்று இந்த ஏரியா மக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது உடனடியாக செய்யலாம் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவரிடமிருந்து வரும். பல முறை யோசித்து பார்த்துருக்கேன், நிறைய ஜெயின் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கூட பழகியிருக்கேன். எப்படி இது இவரால் மட்டும் சாத்தியம் அப்படின்னு பல முறை அவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய கொரோனா காலகட்டத்தில் வறுமையின் உச்சத்தில் நான் தள்ளப்பட்டேன். அந்த நேரத்தில் ஒரு இட்லி வாங்குவதற்கு கூட என்னிடம் பணம் இருக்காது. அந்த நேரம் பசி என்னை உணர்த்தியது, ஒரு மனிதனாக மாற்றியது. அன்று முதல் இன்று வரை
ஒவ்வொரு வேளை சாப்பிடும் பொழுதும் ஏழை மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாதம் பல உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார். சொல்ல வேண்டும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர் ஆகட்டும், இலவச மருத்துவமனைகள், இலவச பள்ளிகள், பல பள்ளி மாணவர்களுக்கு கல்விக்கான பண உதவியாகட்டும், இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா டொன்போஸ்கோ கல்வி மாணவர்களுக்கு சீருடை வழங்கியிருக்காரு. ஸ்ரீ பத்மசேஷாத்ரி பள்ளி மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு தேவையான மதிய உணவுக்கான பண முடிப்பை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காரு. இந்த மாதிரி பல விஷயம் ஒரு பல 100 வருடங்கள் செய்யணுன்றது என்னுடைய முதல் கட்ட வேண்டுதல். இந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடி அந்த குடும்பமும் எடுத்து இந்த விஷயத்தை பல விஷயம் இந்த பகுதி மக்களுக்காக செய்யணும். உண்மையாகவே வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த வாழ்த்தட்டும் என்ற பொழுது உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பத்தை 100 ஆண்டு வாழ்த்தின மக்கள் ஒவ்வொருவரும். ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இன்றைக்கி நான் அதை பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் அப்படி கையேற்று கும்பிட்டு அவங்க கண்ணில் கண்ணீரோட அந்த சாப்பாடு வாங்கிட்டு போகும் பொழுது நன்றி சொல்லிட்டு போகிற விஷயம் வந்து உண்மையாகவே என்ன பணம் கொடுத்து உதவுனா கூட அந்த மாதிரி கிடைக்காது. உண்மையாக இல்லாமை வேண்டும், இல்லாத இந்தியா அமைந்திட வேண்டும் என்று எல்லா மக்களுக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஏங்க இவ்வளோ இஷ்டங்க, இந்த 10 நாட்களுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன வேணும் போய் கேளு பிரவீன், என்னால் வர முடியல, நீ போய் கேளு, என்ன வேணும்னு பண்ணு அப்படின்னு சொல்லி உதவுன ஒரு மனிதர். உண்மையாகவே என்ன சொல்கிறதுனே தெரியல. கடை 7 வள்ளர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 7 வள்ளர்களுக்கும் மேலே ஒரு 8வது வள்ளல் எம்ஜிஆரை சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு பின்னாடி பல அரசியல் பிரபலங்கள் இருந்தாலுமே புரட்சி தலைவி அம்மாவை கொஞ்சம் சொன்னாங்க. அதுக்கடுத்து சொல்கிற ஒரே வார்த்தை உத்தம் சந்த் கட்டாரியா. இங்கே பெரம்பூர் பகுதியில் ஜமாலியா பகுதியில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க. சவுகார்பேட்டை பகுதி, எந்த பகுதிக்கு போய் உத்தம் சந்த் கட்டாரியாவை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உயர்ந்த உள்ளம் படைத்தவர். உடையில் மட்டும் வெண்மை நிறம் கிடையாது. அவர் பேருக்கேற்ற மாதிரி உத்தமமான ஒரு மனிதர். நினையே அற்றவர். உண்மையாகவே அவருடைய பணி சிறக்கணுன்றதை இந்த நேரத்தில் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். நான் டாக்டர் ஜென்சி. இந்திய அளவில் பிஹெச்டி முடித்த முதல் திருநங்கை, இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருக்கிற முதல் திருநங்கையும் நான் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கட்டாரி அறக்கட்டளையின் மூலமாக இன்றைக்கி ஒரு ரொம்ப அழகான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை வந்து இன்றைக்கி நடத்திட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒரு பார்ட் ஆஃபாக இருக்கிறதுனால நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைக்கி நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன், நிறைய சுதந்திர நிகழ்ச்சிகளை நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாகவும் போயிருக்கேன். இன்றைக்கி வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு சுதந்திர தின நிகழ்வை நான் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்றது தான் நான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இனம் கண்டெடுத்து அவர்களுக்கு வந்து உதவணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து இந்த கட்டாரி அறக்கட்டளை அவர்கள் நிறுவனர் அவர்களுக்கும் அதை சார்ந்த நம் நண்பர் அவர்களுக்கு மனசு வந்திருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து சுதந்திர தினம் அப்படின்னா ஒரு கொடியேற்றி சாக்லேட் கொடுத்தாவே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்களில் தான் நம்ம எல்லாருமே தொட்டு காலங்காலமாக அதை மாதிரி தான் நம்ம வழக்கத்தில் இருந்துட்டோம். ஆனால் இந்த அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நீடியாக இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு கொஞ்சம் அரிசி கொடுத்து கொஞ்சம் காய்கறி கொடுத்து சமைக்க வைக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயமா நினைப்போம். ஆனால் அந்த அரிசியும் கூட அந்த காய்கறிகளும் கூட அந்த ஒரு உதவும் மனப்பான்மை கொண்டு நம்ம கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கைக்கு அது வந்து பல மாதங்களுக்கு வந்து அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு உணர்வை வந்து இந்த அறக்கட்டளை வந்து புரிஞ்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இருக்கிற மேடம் பிரவீன், அவங்க கட்டாரி அறக்கட்டளையோட நிறுவனர் அவர்கள். ஸோ இவங்க கூடலாம் இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் திருநங்கைகள்னு அவங்களை வேறுபடுத்தி பார்க்குற காலமாக இல்லாமல் நீங்களும் கூட ஒன் ஆஃப் த பார்ட்டாக எங்கள் கூட இந்த நிகழ்வில் கலந்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தை கூட அவங்க வச்சுருக்கிறது ஒரு கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இது ஒரு புரட்சியாகவும் இது ஒரு பெருத்த மாற்றத்தையும் இந்த சொசைட்டியில் நான் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆரம்பத்தில் வரும்பொழுது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. மக்கள் கூட இணைஞ்சு இந்த நிறுவனங்கள் மற்றும் சார்ந்து செயல்படுற ஒரு செயல்பாட்டாளர்கள் கூட நான் பேசும்பொழுதும் அவங்க கூட ஒரு சகோதரத்துவமான ஒரு அன்பே எனக்கு கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் இவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை பண்ணணும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுற மனதால் வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலும் இருக்குது. இன்னும் சொசைட்டி நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பயணிப்போம். பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர்.
கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கல்வியாளர்களாக இருக்கட்டும், நமக்கு முன்னோர்ன்ற சான்றோர் ஆன்றோர் பெருமக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் கல்வி கல்வி கல்வி. என்னையும் இன்றைக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன், எஸ்டீம்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இந்த எஜுகேஷன் தான். இன்றைக்கு சமூகத்தில் திருநங்கைகளையும் திருநம்பிகள் மேலே இருக்கிற பார்வைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் அவங்க வந்து பெக்கிங் ஒர்க்ஸ், செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எஜுகேஷனை நான் ரொம்ப இறுகி பிடிச்சதுனால அது என்னை சம்திங் ஸ்பெஷலாக இந்த சொசைட்டிக்கு எடுத்து காட்டிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் அந்த எஜுகேஷன் மேலே வச்ச அன்பும், அதை நான் ஒரு ஆயுதமாக இந்த மாதிரியான புரட்சிகளுக்கு என்னை வெளிப்பாடாக நான் காட்டணுன்ற ஒரு எண்ணமும் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் இது என்ன வச்சு தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக முதலமைச்சர் இந்த கோரிக்கை வச்சுருந்தாங்க. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எனது வளர்ச்சியை, அதாவது லயலா காலேஜ் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு பேராசிரியராக ஆங்கிலத்துறையில் அதை பார்த்து அவருடைய எக்ஸ் தளத்தில் ரொம்ப அழகாக ஒரு சிறப்பான ஒரு வார்த்தைகள் போட்டிருந்தார். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி எனும் மொழியால் அனைவரும் கரை சேரட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்னோட பேரை மென்ஷன் பண்ணி அவர் நம்ம தமிழகத்தின் ஒரு முதல் ஆளாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் கூட திருநங்கைகள் பற்றின ஒரு புரிதல் இருந்து அவங்கள பற்றியும் பேசணுன்றத ஒரு எண்ணமே அவருக்கு கிடைச்சது கூட ஒரு பெரிய வெற்றியை தான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடியே சட்டப்பேரவையில் நம்ம உதயநிதி அண்ணன் அவர்கள் வந்து நான் பிஹெச்டி லயலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதல் திருநங்கை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சட்டப்பேரவையில் கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்னை ஏற்றுக்கவே ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, திருநங்கை அப்படின்னா அவங்க செக்ஷுவல் ஒர்க்ஸ், பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க தான்ற ஒரு வியூக்குள்ளவே அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க. அப்போ ஒரு பெருத்த மாற்றம் அங்கே கிடைச்சிது. நம்ம தமிழக முதல்வர் அதை சிறப்பாக இன்னும் அங்கீகரித்து அவர் எக்ஸ் தளத்தில் அதை போட்டது இன்னும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு பெரிய ரோல் மாடலாக என்னை நான் இன்னும் மிதமைப்படுத்துக்கிறதுக்காகவும் என்னை வளர்ச்சி பண்ணுறதுக்காகவும் இருந்துச்சு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவர் அப்பாவாக நினச்சி நான் ஒரு கோரிக்கையும் வச்சேன். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நான் பிஹெச்டி முடித்தேன், லயலா காலேஜ் எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. எனது லட்சியம் இன்னும் முழுமை பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் ஒரு நிரந்தர பணி எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழக முதல்வர் அவர்களை அப்பா என்று அழைத்து அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் அவங்க என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் படித்தேன், லயலா காலேஜ் அங்கீகாரம் கொடுத்துச்சு, என்னோடய இது அப்படியே ஸ்டாப் ஆகிடாமல் அது வந்து ஒரு முழுமை பெற்று திருநங்கை மக்களுக்கு மட்டுமல்ல ஒரு சொசைட்டிக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படித்தாங்க, லயலா அங்கீகாரம் கொடுத்துச்சு, அதை முழுமை பெற வச்சது அரசாங்கம் அப்படின்ற ஒரு பேச்சு அது வந்து நமக்கு பயன்பாட்டில் வரும்பொழுது தான் இது ஒரு முழுமை பெறும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது ரொம்ப நல்லவங்க கூட தான் அவங்க சேர்ந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி கட்டாரியா சாரை பார்த்ததில் ரொம்ப பெருமை. அவங்களுடைய ஜாயின்ட் ஃபேமிலி, அவங்களோட பிரதர்ஸ், அதே மாதிரி வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட்டில் இன்றைக்கி இத்தனை, அதாவது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மாத்திரமல்ல, எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் அவர்கள் அன்னதானம் கொடுத்தார்கள், எத்தனை பேராக இருந்தாலும். அதே மாதிரி இன்றைக்கு 2000 மூடைகளுக்கு மேலே இன்றைக்கி அரிசி மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சுதந்திர தினம் கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும், நிறைய அரசியல் தலைவர்கள் கூட கொண்டாடுறாங்க இன்றைக்கி. அதே மாதிரி வந்து இன்றைக்கி அரசும் நிறைய விழாக்கள் கொண்டாடுறாங்க, பதக்கங்கள் கொடுக்குறாங்க. ஆனாலும் இன்றைக்கி நான் இதை மாதிரி பார்த்தே கிடையாது. ஒரு சுதந்திர தினத்தில் கூட நான் இப்படி பார்த்தது கிடையாது. கட்டாரியா சார் மாதிரி இத்தனை மூட்டை அரிசி, அதே மாதிரி நோட்டு புத்தகம், அன்னதானம். ஏன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, மக்கள் திரும்ப திரும்ப கூட வாங்கலாம். அதே மாதிரி அந்த மரம் நடு விழாக்கு மரம் கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க. மரங்கள் வந்து நடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்காங்க, மரங்களும் கொடுத்துருக்காங்க சேர்த்து. அதோட இன்றைக்கி வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர், நான் என்னுடைய லைஃப்பில், என்னுடைய சர்வீஸில் நான் பார்க்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது. அதனால் கட்டாரியா சாருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி அவங்க மேலே 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 ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் அதிகமாக நான் கேள்விப்பட்ட படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு அவர்கள் புத்தகம் வாங்கி கொடுக்குறாங்க, பண உதவி பண்ணுறாங்க, இன்னும் பல உதவிகளை நமக்கு தெரியாமலே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்க பேரை சொல்கிறதே இல்லை வெளியில். அதனால் இன்றைக்கு அவங்கள பார்ப்பதற்கு இந்த சுதந்திர தினத்தில் உண்மையாலுமே அவங்களோட இருந்து இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கும், இந்த ஏழை மக்களுக்கு இருக்கப்பட்டவங்க எல்லாம் இவங்கள மாதிரி கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா மக்களையும் நான் கேட்குறேன்.
பணம் வைத்திருப்பவர்கள் நிறைய அவங்க நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்க ஒரு டீச்சராக இருப்பாங்க, இல்லை ஒரு டாக்டராக இருப்பாங்க, இல்லை ஒரு என்ஜினியராக இருப்பாங்க. நம்ம எல்லாமே பணம் பணம் பணம், அதாவது மக்கள் கொடுத்தாதான், கொடுப்பதற்கும் மேலாக வந்துட்டு நம்ம அவங்ககிட்டேருந்து பணத்தை வந்து வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஏழை மக்களை பார்க்கலாம், ஏழைகளுக்கு கொடுத்து உதவலாம். நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதே இல்லை இந்த உலகத்தை விட்டு போகும்போது. அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் மக்களுக்கு உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் கொடுங்க, கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி கட்டாரியா சார் தான் அதுக்கு முன்னுதாரணம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே மாத்திரம் இல்லை, அவங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லாருமே சந்தோஷமாக அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இன்றைய தினம் இவங்களை நான் பார்ப்பதற்கு எனக்கு கடவுள் கொடுத்த இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவங்க நிறைய வளர்ச்சி அடைந்து நிறைய செல்வங்கள் அவங்களுக்கு வந்து சேரணும். அவர்கள் மற்றவர்களுக்கு இப்படி உதவி செய்து கொண்டே இருக்கணும். அவர்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஆணவ கொலை பற்றி இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டங்களும் கொண்டு வருவாங்க. ஆனாலும் ஏன் வந்து ஜாதி இல்லைன்னு ஒரு ஜீவோ போட்டாங்க இந்த அரசாங்கம். இப்போது எல்லா நாடுகள்லையும், இப்போ நான் யூரோப் கண்ட்ரிஸ் போனேன், ஒரு 10 நாடு போனேன், அங்கே ஜாதியே இல்லை. அப்புறம் அவங்க வந்து இப்போ முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை கிறிஸ்டியன் சொல்கிறாங்க, இல்லை புத்திஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்களே தவிர அந்த ஜாதி இன்னும் யாரும் மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. ஏன் வந்து இந்தியாவில் மட்டும் இந்த ஜாதிங்கிறத இதை வந்து யார் கொண்டாந்தது? இதை வந்து மாற்றவே முடியாதா? பிறக்கும் போதே வந்துட்டு குழந்தைகள் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு கடவுள் படைக்கிறதே கிடையாது. ஆனாலும் ஏன் மனுஷங்கள் வந்துட்டு ஒரு மனிதனை வந்து ஏன் இழிவாக பார்க்குறாங்க? அந்த மனிதனை ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் இடையில வச்சு பார்க்குறாங்க. ஒரு மனிதனை உயர்வாக வச்சு பார்க்குறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதியை சொல்கிறதுக்கு பெருமடைகிறாரு, ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதியை சொல்கிறதுக்கே வெட்கப்படுறாரு. இன்னும் மனிதர்களுக்குள்ள ஏன் இந்த வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை கொண்டாந்தது யார்? அதை வந்து ஒரு அரசாலும் மாற்ற முடியவே முடியாதா? எத்தனையோ சட்டங்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் ஏன் வந்து ஜாதி இல்லை, பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிறது ஏன் வந்து இந்த எம்பிஸ் வந்து அதை சட்டமாக்கக்கூடாது? ஏன் இந்த தலைமுறை இல்லை, அடுத்த தலைமுறை, இன்னும் 2 தலைமுறை கூட போகட்டும், அதுக்கு பிறகு ஜாதி மறைஞ்சிருமே. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா உட்காடுறோம், ஒன்றா சாப்பிட்றோம், எந்த ஹோட்டலுக்கு போகிறோம், யார் சமைக்கிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஆனால் வில்லேஜில் பார்த்தீங்களா தெரு பிரிச்சிருக்கிறாங்க, காலனி, ஊர், இல்லை வந்து இது அக்ரஹாரம், இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்போ இவங்க சமைச்சது அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க போக மாட்டாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, எல்லாம் நடக்குது. என்னென்னா ஒரு பெண்ணை வந்து செக்ஸ் ரீதியாக இல்லை லவ் பண்ணுறாங்க, இல்லை செக்ஸ் ரீதியாக ஒரு பெண்ணை தொடுறாங்க, இல்லை அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறாங்க, அதுக்கு ஜாதி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் திருமணத்தில் மட்டும் ஜாதி பார்க்குறாங்க? அதுதான் புரியல. அப்போ அந்த திருமணங்கிறது தான் வந்து இந்த ஜாதியை பிரிக்குது. இது என்னோட ஜாதி, இது என்னோட பிள்ளைங்க, இது என்னோட மச்சான், என்னோட உறவுகள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் வந்துட்டு இந்த திருமணத்தில் மட்டும் வந்துட்டு நீங்கள் வந்து ஏன் ஜாதி அப்படின்னு பார்க்குறீங்க? அதனால தானே இப்போ ஆணவ கொலை நடக்குது. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் விரும்புறது தப்பா? ஒருத்தர் நேசிக்கிறது தப்பா? இல்லை அன்புங்கிறது வந்துட்டு யாராவது பிடிச்சவங்களோட தானே பேச முடியும், பிடிக்காதவங்களோட பேச முடியாது. அதனால் ஏன் வந்து ஆணவ கொலை நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ ஒரே ஜாதி வந்து நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டுக்கணும். அதாவது ஊரை விட்டு தனியாக வாழ்ந்தால் பரவாயில்ல. இப்போ அந்த ஜாதிக்காரங்களே நான் பார்க்க மாட்டேன், அந்த ஜாதிக்காரங்க நெல் விளைவிச்சா நான் அதை சாப்பிட மாட்டேன், அந்த ஜாதிக்காரங்க கடையில் போய் நான் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு தனித்தே நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பெண்களும் இல்லை உங்கள் ஆண்களும் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஸ்கூல் ஒன்றா இருக்குது, காலேஜ் ஒன்றா இருக்குது, பேசுகிறாங்க, படிக்கிறாங்க, பழகுறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திருமணம்னு வரும்போது மட்டும் இப்படி ஆணவ கொலை நடக்குது. அது ஏன் வந்து இந்த அரசு இல்லை இந்த வந்து சட்டங்களை ஏன் போடக்கூடாது? ஏன் ஜாதி இல்லை, நான் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் வந்து அரசாங்கம் ஒரே ஜியோவில் போட்டு மாற்றிடலாமே? இல்லை ஒரே இத்தனை சட்டங்களை கொண்டாடுறாங்க, தீண்டாமை ஒழிப்பு, அது இதுன்னு எத்தனை சட்டங்கள் கொண்டாடுறாங்க. ஏன் ஜாதி இல்லைங்கிற ஒரு சட்டத்தை கொண்டாட முடியாது அந்த எம்பிஸால்? அதனால் இது மிகவும் வந்துட்டு இது வந்து வேடிக்கையாக இருக்குது. இது வந்துட்டு எல்லா தலைவர்களும் நான் அந்த ஜாதி ஒரு கட்சி, இந்த ஜாதி ஒரு கட்சி, ஜாதிக்கு ஜாதி கட்சி வச்சுக்கிறீங்க.
ஏன் அப்படி கட்சி வச்சுக்கிறீங்க? அப்போ எல்லா மக்களும் ஓட்டு போடுறாங்க. எல்லா மக்களும் போடுறத ஓட்டு வாங்கிட்டு தான் நீங்கள் எம்பி ஆகிறீங்க, எம்எல்ஏ ஆகிறீங்க, சிஎம் ஆகிறீங்க. அப்போ ஜாதி மட்டும் வந்துட்டு அப்போ எந்த ஜாதிக்காரனும் இந்த ஜாதிக்காரனா எனக்கு ஓட்டு போடணும், என் ஜாதிக்காரனா ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் அது பார்க்குறதே கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் சலுகை, என்னெல்லாம் அந்த மக்கள் கீழான இருக்கக்கூடிய மக்கள் செருப்பு தைச்சா போட்டுக்கிறீங்க, விவசாயம் பண்ணால் சாப்பிட்டுக்கிறீங்க. ஆனால் அந்த மக்களை வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து அவங்க வீட்டை எரிக்கிறது, அவங்கள தொட்டுக்கிறது இல்லை, அவங்கள வந்துட்டு துன்புறுத்துறது, ஹியூமிலியேஷன், செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, டபுள் டம்ளர் சிஸ்டம், இதெல்லாம் நான் போலீஸ் ஆஃபீஸராக பார்த்துருக்கிறேன். சோஷியல் ஜஸ்டிஸில் இருக்கும்பொழுது கொட்டாங்குச்சியில் தண்ணி கொடுக்கறது, 2 டம்ளர் வைக்கிறது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, எங்கள் குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த ரோட்டில் நீ பைக்கில் போகக்கூடாது, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சண்டை போட்டால் அப்போ ஏன் இந்த அரசாங்கத்துக்கு கண்ணே தெரியலையா? என்ன கேட்டால் இந்த அரசாங்கம் தான் இந்த ஜாதியை பிரிச்சுட்டு இவங்க தான் வந்துட்டு அதாவது இவங்க தான் வந்துட்டு ஜாதியை வந்துட்டு பிரித்து பார்க்குறாங்களே தவிர ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கட்சி, ஒவ்வொரு ஜாதியில் ஒரு எம்எல்ஏ, எம்பி, அதனால் ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னு இவங்க தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் பார்க்குறதே கிடையாது. இப்போ நம்மளாம் ஒன்றா தான் இருக்கிறோம், எந்த ஜாதி யாருன்னு தெரியவே தெரியாது. ஒரே சாப்பாடு சாப்பிட்றோம், ஒன்றா தான் உட்காந்துருக்கோம், எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஜாதியை பிரித்து பார்க்குறது இந்த அரசாங்கம், இந்த கட்சிகள் தானே தவிர இதில் மக்கள் பிரித்து பார்க்குறதே கிடையாது. ஒரே ஜியோவில் இல்லை ஒரே சட்டத்தில் இந்த மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஜாதியெல்லாம் ஒழிக்கப்படும். இந்த ஆணவ கொலை நடக்கவே நடக்காது. நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபாரின் போகிறீங்க, ஃபாரினில் பாருங்கள் எந்த ஜாதியும் கிடையாது, எல்லோரும் ஒரே மனுஷங்கன்னு தான், அவங்க ஒன்றா தான் இருக்காங்க. நான் பார்த்துட்டேன், முஸ்லீம் கண்ட்ரி போயிட்டேன், நான் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் போயிட்டேன், ஈவன் பேங்காக் போனேன், அங்கே புத்திசம், அங்கே வந்து ஜாதியே கிடையாது. ஏன் வந்துட்டு உங்கள் இந்தியாவில் மட்டும் இந்த ஜாதிங்கிறத யார் கொண்டாந்தா? இந்த இந்தியாவில், இந்த உலகத்திலே இந்தியாவில் தான் இந்த ஜாதி பார்க்குறாங்கங்க. அதனால் இந்த ஜாதியை வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவாக போயிருக்கு, இந்த எம்எல்ஏஸ், எம்பிஸ் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்துட்டு சட்டம் இயற்றி ஜாதி இல்லைன்னு கொண்டாந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஆணவ கொலையெல்லாம் ஒழிஞ்சு போகும். இவங்க மாற்றி மாற்றி கேம் ஆடுறாங்க. என் ஜாதிக்காக நான் ஒரு கட்சி, நான் போய் ஒருத்தர் பேசுவேன், என் ஜாதிக்காக நான் வந்து பேசுவேன், ரெப்ரசன்டேட்டிவாக போவேன், இல்லை ஓன் ஜாதியை நான் வெட்டுவேன், இதே மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பலிக்கடாவாகிறது வந்துட்டு மக்கள் தான். ஆனால் இந்த மக்களுடைய பற்றி அக்கறை இல்லாத ஒரு மத்திய அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு ஜியோ போட்டு இல்லை ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட முடியாதா? எத்தனையோ ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டாடிங்க, ஜாதியே இல்லைப்பான்னு ஏன் தமிழ்நாடு முன் உதாரணமாக இருக்கட்டுமே, ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு ஜாதி இல்லைன்னு கொண்டு வர முடியாதா? அதனால் இந்த கேம் விளையாடுறது எல்லாமே அரசாங்கம் தானே தவிர இது மக்களை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஜாதி இல்லைன்னா யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, யாரோட வேணாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க. பொருளாதாரத்தில் இல்லை, எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடையும். இன்றைக்கி ஜாதி சண்டை போட்டு ஒருத்தர் பொறாமையாக பார்க்குறாங்க, வெறியோடு பார்க்குறாங்க. இவன் நம்மால் வந்து வாழறான், இவன் நம்மால் வந்துட்டு வாழறான், அதனால் நான் வந்துட்டு இவனுக்கு போய் வேலை செய்ய மாட்டேன், இல்லை இவனை நான் வந்துட்டு அழிச்சே தீருவேன், இல்லை இவன் வந்துட்டு எனக்கு அடிமையாக தான் கிடக்கணும், இப்படி ஏன் பேசிகிட்டு இருக்காங்க? ஏங்க மனு நீதி வேலை செய்யுது? ஏங்க அம்பேத்கர் ஏற்றின சட்டம் இருக்குங்க, தீண்டாமை ஒழிப்பு சொல்லியிருக்காரு, தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் மரியாதையோட டிக்னிஃபைடாக வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சட்டம் வேலை செய்யலைங்க. இன்றைக்கி மனு நீதி யாரோ ஒரு மனுங்கிறவர் வச்சாராங்க, ஜாதிய பிராமணன், க்ஷத்ரியன், சூத்ரன், வைஷ்ணவன் சொல்லிட்டு, அதுதாங்க இன்றைக்கி செயல்படுது. அதனால் இந்த சட்டமெல்லாம் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தர் கொண்டாந்த இந்த ஜாதி தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதை தான் கையாளுறாங்களே தவிர சட்டம் இங்கே கிடையவே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு மனுஷன் சொன்னது இன்றைக்கும் தெரு, காலனி, ஊர், அல்ல அக்க முதலியார் இருப்பார், இங்கே உடையார் இருப்பார், எதுக்குங்க இதெல்லாம் வந்துட்டு மாற்றவே முடியாதாங்க. அதனால் நம்மளாம் ஒன்றா தாங்க இருக்கிறோம். மக்கள்லாம் நம்ம யாருமே ஜாதி பார்க்குறதே இல்லைங்க. எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் சாப்பிட்றோம், எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எந்த பையனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஆட்சியாளர்களும் இந்த அரசாங்கமும் தான் நம்மளை விடலைங்க, நம்மளை ஒன்று சேர்க்க விடவே இல்லைங்க. ஒரு சட்டம் ஏற்றணுங்க. நம்மளாம் நிச்சயமாக போராடி, உங்களோட காலத்தில் இல்லை, உங்களோட குழந்தைங்க காலத்துலேயாச்சும் இந்த ஜாதி இல்லைன்னு ஒரு போராட்டம் பண்ணி, இன்றைக்கி எப்படி வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி அந்த காளைக்காக என்னது மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் நீங்கள் எப்படி போராடினீங்களோ அதே மாதிரி போராடி இந்த ஜாதியை ஒழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேங்க, நம்மளாம் அழகாக சந்தோஷமாக வாழ்வோம். இந்த இந்தியா நிச்சயமாக முன்னேற்றம் அடைங்க. இல்லாட்டினா இந்த இந்தியா ஏழை நாடாக தாங்க இருக்கும். ஒருத்தன் வெறி கொண்டு நான் உனக்காக வேலை செய்ய மாட்டேன், நான் உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வெறி கொண்டு வெட்டிப்பானுங்க. இந்த ஆணவ கொலை நடந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை தலைவர்கள் வந்தாலும், எத்தனை அரசாங்கம் வந்தாலும் இதை மாற்றவே முடியாதுங்க.
அதான் இப்போ வந்து காவல்துறையில் வந்து கஸ்டடி மர்டர் வந்து இப்போ நிறைய நடக்குது. அதை பற்றி அதாங்க கஸ்டடி டெத் வந்துட்டு எப்பயுமே நடக்கும். இன்றைக்கி வந்துட்டு நிறைய வந்துட்டு அவேர்னஸ் இருக்குது மக்களுக்கு, நிறைய மீடியாஸ் வந்துருச்சு, யூடியூப் இருக்குது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வெளியில் தெரியுது. ஆனால் முன்னாடி வந்துட்டு நிறைய மீடியாஸ் இல்லை, அதே மாதிரி வெளியில் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் முன்னாடி கஸ்டடி டெத் இருந்துச்சு, இப்பயும் இருக்க தான் செய்யுது. எல்லா குற்றங்களும் முன்னாடி இருந்துச்சு, இப்பயும் இருக்க தான் செய்யுது. கஸ்டடி டெத்தை வந்துட்டு நியாயப்படுத்தவே முடியாது இல்லைங்க. ஏன்னா சில சமயத்தில் நியாயப்படுத்தலாம். ஏன்னா நான் ப்ரைவேஷனில் இருந்தேன். ப்ரிகிபிஷனில் வந்துட்டு அந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவர்கள் அந்த ஓனர்ஸ் வரமாட்டாங்க. அவங்க வந்துட்டு நோயாளிகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள், இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் விற்பாங்க. அந்த செல்லர்ஸ் ஃபுல்லாக வந்து நோயாளியாக இருப்பாங்க. சில சமயம் கொண்டாந்து நம்ம வைக்கும்போது அவங்க சாராயம் குடிச்சிருப்பாங்க, நிறையா வீக்காக இருப்பாங்க. பயத்தில் கூட சில சமயம் லாக்அப் டெத் வரும். ஏன்னா அவங்கள வந்துட்டு அடிச்சுடுவாங்களோங்கிற பயம் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு சில சமயத்தில் லாக்அப்பில் கொண்டாந்து வைக்கும்போது கூட ஒரு தட்டுனா கூட உசுர் போகிற அளவுக்கு அந்த மாதிரி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களும் அவங்க சாராயம் எடுத்துகிட்ருப்பாங்க. அப்போ லாக்அப் டெத் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி திருட்டு வழக்கில் வந்துட்டு பெண்களையோ மித்தவங்களை ஃபஸ்ட்டு அஃபண்டராக இருப்பாங்க, திருடி இருக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வந்துட்டு அந்த லாக்அப் டெத் வந்துடும். எப்படின்னா சின்ன ஒரு அவங்களோட துணியில், அவங்களோட புடவையில் கூட அந்த ஜன்னலில் போட்டு அப்படியே இழுத்துட்டு உட்காந்தாங்கன்னா செத்து போயிடுவாங்க. அதனால் வந்துட்டு லாக்அப் டெத் வருங்க. அது என்னென்னா சில சமயம் அவமானத்துக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. ஐயோ ஜெயிலுக்கு போயிட்டவே, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட்டெல்லாம் சில சமயம் கொண்டாந்து வைக்கும்போது ஈவன் பயத்தில் கூட போலீஸு வந்துட்டு ஏதாவது ஒரு அடி கொடுத்தா கூட அவங்க இறந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனாலும் இப்போ திருட்டு வழக்கில் வந்துட்டுங்க அவங்களுக்கு தெரியல, அந்த சயின்டிஃபிக் மெத்தட் தெரியவே இல்லை. சயின்டிஃபிக் மெத்தட் என்னங்க, அதை வந்துட்டு ட்ரைனிங் நல்லா கொடுக்கணுங்க. நம்ம ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு குறிப்பாக க்ரைமில் வேலை செய்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்க. ஆஃபீஸர்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்களுடைய மேற்பார்வையில் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கும் சர்வேலன்ஸ் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, நகை எடுத்துருக்காங்களா, விற்கிறாங்களா, நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்கிறாங்களான்னு அவங்களோட பின் தொடர்ந்து நிழலாக தொடர்ந்து அவங்க வீட்டில் திருடிருக்காங்கன்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு ஒரு தகவல் கொடுப்பவர்களாக, தகவல் சேகரிப்பவர்களாக தான் வச்சுருக்க முடியுமே தவிர இவங்களை போய் நீங்கள் எப்படியாச்சும் நீ வந்துட்டு அவனை வந்துட்டு நீ இன்ட்ராக்ட் பண்ணி அடித்து உதச்சி நீ நகையெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீ கேளுன்னு சொன்னால், ஐயோ நம்ம அதிகாரி சொல்லிட்டார், நமக்கு இன்னும் பெரிய பவர்ஸ் வந்துருச்சு, நமக்கு பெரிய ரைட்ஸ் கொடுத்துட்டாரு, நம்ம அதிகாரி காப்பாற்றுவார்னு இந்த போட்டு அடிக்க வேண்டியது. எல்லோரும் 4 பேர் சேர்ந்து அடித்தா என்னங்க அவருக்கு ஒரு மனுஷனை? அதனால் வந்துட்டு இந்த லாக்அப் டெத் வந்துட்டு இந்த மாதிரி இந்த போலீஸ்காரங்களுக்கு தன்னோட வாழ்க்கையும் தெரியுறதில்ல. நம்ம அடித்து அவனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தான் ஜெயிலுக்கு போகணும்னு தெரியுறதே இல்லை. அதிகாரிகளை நம்பி போகிறாங்க. அதிகாரிகளும் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் நமக்காக வேலை செய்கிறாரு, அவருடைய பாதுகாப்பை கருதி அவருக்கு வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கவே கூடாது. இந்த அதிகாரிகள் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை அந்த கிரைமை கண்டுபிடிக்கலன்னா என்ன, அந்த நகையை கண்டுபிடிக்கலன்னா என்ன, அந்த நகை எப்போ வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆனால் ஒரு போன உயிர் வராது. நிச்சயமாக வந்துட்டு அந்த உயிரை பாதுகாக்க வேண்டியது இந்த போலீஸோட கடமை தான். அதிகார கொலைன்னு சொல்கிறத விட அறிவில்லாதத்தனம் தான் இது. அறிவில்லாதத்தனம். நானும் 37 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய பாரிஸ் கார்னரில் இன்றைக்கி நிறைய வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் ஆஃப் இமாரல் டிராஃபிக் ஆக்டில் நாங்கள் எஸ்ஐடி கேஸில் பெண்களை பிடிப்போம். 30-40 பேர் கொண்டாந்து என்கிட்ட மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னசென்ட், அதாவது ஈவன் தெஃப்ட் கேஸ் இருக்கும், பெண்கள் ஈவன் மர்டர் கேஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் சில சமயம் நைட்டில் வைக்க முடியாது கஸ்டடியிலன்னு என்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்கள வந்து கண்ணு கருத்துமாக பார்த்துக்கலாம், அவங்களுக்கு சொல்லலாம் இது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லைங்க அப்படிலாம் அவங்கள வந்துட்டு நம்ம மனசு அளவில் அவங்கள வந்து கவுன்சிலிங்லாம் கொடுக்கலாம். என்னோட சர்வீஸில் ஒரு லாக்அப் டெத் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கூட எந்த விதமான அவமானமும் போலீஸ் வந்துட்டு அவங்க வந்து அபியூஸ் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை கிடையாது. நம்மளாங்க மக்கள். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நாங்களாம் நல்லா தான் சர்வீஸ் பண்ணோம், ஏன் பண்ண முடியாது? அப்படிலாம் கிடையாதுங்க. மக்கள் மேலே வந்துட்டு அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால், மனிதாபிமானம் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம போயிட்டு போலீஸ் டெத்து வந்துருச்சுன்னா, போலீஸ் கஸ்டடியில் டெத்து வந்தால் நம்ம ஜெயிலுக்கு போவோம், அந்த சட்டம் நம்ம பக்கமும் திரும்பும் அப்படின்னு தெரியாத அந்த முட்டாள்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போய் அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது. அப்படி துன்புறுத்திலாம் வாங்கவே முடியாது என்ன. அதனால் இப்போ பார்த்தீங்களா இந்த ஃபெலிக்ஸு அவங்களுடைய கேஸ்லேயும் போய் 2 பேர் இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க மர்டர் கேஸில். அதே மாதிரி இந்த தம்பி இப்போ
இப்போ ஒரு அந்த என்ன ஊர் திருபுவனம் அந்த லாக்அப் டெத்துலேயும் வந்துட்டு இப்போ போயிட்டு ஜெயிலில் இருக்காங்க. அது என்ன பொறுத்து நான் சொல்வேன், அதிகாரிகளுடைய அஜாக்கிரதையும் போலீஸோடைய முட்டாள்தனம் தான். ஒரு மனிதனை கொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மனிதனுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்கிறது தான் நம்மளோட முதலாவது கடமை போலீஸுக்கு. இதை பாதுகாக்கலன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு மிருகம், அந்த மிருகம் ஜெயிலுக்கு போகட்டும், அது வரவேற்கத்தக்கது.